டியூட் நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவருடைய நடிப்புல இப்போதைக்கு தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்க ஒரு தெலுங்கு திரைப்படம். தெலுங்கு தமிழ் அப்படின்னு சொல்லிட்டு பைண்டிங் உள்ள இந்த படத்தை எடுத்திருக்காங்க சைமல்டேனியஸா. கண்டிப்பா இந்த படமும் அவருக்கு வெற்றி படமாவே அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கப்படுது. லவ் டுடே அந்த படமும் இட்டு 100 கோடி ரூபாய் வசூல் வந்திருக்கு. அதுக்கு அடுத்து டிராகன் அந்த படமும் பயங்கரமான இட்டு 150 கோடி வசூல் வந்திருக்கு. இது அவருடைய மூணாவது திரைப்படம். அதாவது ஹீரோவா பாத்தீங்கன்னா மூணாவது திரைப்படம். டெஃபினட்டா இந்த படமும் அவருக்கு வெற்றி படமாவே அமையும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கிறோம். இந்த படத்துக்கு நம்ம சாய் அவர் தான் மியூசிக் கம்போஸ் பண்றாப்ல. என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. முதல் பாடல் ரிலீஸ் ஆச்சு, என்ன இலவிடாது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கழுவி ஊத்திக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு அடுத்து பிஆர் ஒர்க் பண்ணி இன்ஸ்டாகிராம்ல ரிலீஸா போட்டு அந்த சாங் இப்போ எங்க போனாலும் அந்த சாங் தான் கேட்டுக்கிட்டு இருக்கு. ஓகே, நல்லா இருக்குப்பா அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்ல வச்சுட்டாங்க. செகண்ட் சிங்கிள் எதுடா ரிலீஸ் பண்ணீங்க அப்படின்ற மாதிரி இருந்தது. இன்னைக்கு தேர்ட் சிங்கிள் ரிலீஸ் ஆயிருக்கு. போதும்டா சாமி என்ன ஆள விடுறா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. இதுல இவர் தான் அடுத்த அனிருத்தாமா, அந்த அளவுக்குலாம் பில்டப் ஏத்துனானுங்க. ஆனா கண்டிப்பா சொல்றேன், இவரெல்லாம் எப்படா மியூசிக் டைரக்டரா போட்டீங்க அப்படின்ற மாதிரி தான் நான் கேட்பேன். அந்த அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு பாடல். அதுல குறிப்பா ஹீரோவான பிரதீப் ரங்கநாதன் அவரே அந்த சாங்கை பாடியிருக்காப்ல. அவருடைய வாய்ஸ்ல எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. ஆனா பாட்டா எடுத்துக்கிட்டீங்கன்னா இது ஒரு சாங்காடா அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. மேபி விஷுவலா படத்துல பார்க்கும்போது நல்லா இருக்குமோ என்னமோ. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, இந்த டியூட் படத்தை பத்தி இப்போ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்டோபர் 17 தீபாவளி ட்ரீட்டா இந்த மாதம் இந்த படம் இப்போ தேட்டருக்கு வர காத்துக்கிட்டு இருக்கேன். ஆரம்பத்துல இந்த படத்துடைய தமிழ்நாடு தேட்டருக்குள்ள நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் தான் வாங்கியிருந்தாப்ல. அது மட்டும் இல்லாம இந்த எல்ஐகே டியூட் ரெண்டுமே தீபாவளி. எல்ஐகே டீம் வந்து நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் கிட்ட ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணாங்க, தயவு செஞ்சு நீங்க இந்த படத்தை தள்ளி வைங்க அப்படின்ற மாதிரி. ஆனா ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் தீர்த்து சொன்னாப்ல, நான் ஏகப்பட்ட சட்ட சிக்கல்ல இருக்கேன், என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, நான் இந்த படத்தை தேட்டருக்கு தீபாவளிக்கு தான் கொண்டு வருவேன் அப்படின்ற மாதிரி சொன்னாப்ல. ஆனா கடைசியில அவரே இப்போ வெளியே போயிட்டாராமா. பினான்சியல் பிரச்சனைனால இவங்க கேட்ட அமௌண்ட்டை நம்ம ரோமியோ பிக்சர்ஸ் ராகுலால தர முடியல அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதனால அவர் இப்போ போயிட்டு இந்த படத்துடைய தமிழ்நாடு தேட்டரிக்கல நம்ம ஏஜிஎஸ் அவங்க தான் வாங்கியிருக்காங்க. டிராகன் படத்துடைய தயாரிப்பாளர். கண்டிப்பா இந்த படமும் அவங்களுக்கு வெற்றி படமாவே அமையும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.